எல்- எல்லாம் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் வந்து saree இருக்கான்னு saree டீடைல்ஸ் தான் நம்ம வாங்க முடியும் இல்லைங்களா? நிறைய லேடிஸ்க்கெல்லாம் கொடுக்கணும். கண்டிப்பா வந்து சட்டை அப்படின்றத விட எப்படி சொல்றதுன்னா அந்த லைக் பேக்கேஜ் வரும் இல்லைங்களா? ஜென்ஸுக்கு செட்டா வேஷ்டி சட்டை துண்டு அப்படின்ற மாதிரி, ஸோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கும். ஃபர்ஸ்ட் சாரீல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்ம. ஃபர்ஸ்ட் saree இருக்கு அப்படின்னா அப்புறமா இதை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. வந்தீங்க அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க. என்ன சாப்பிட்டீங்க சிலபர்சன் ப்ரோ? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஃப்ரைடே? எத்தனை பேர் லைவ்ல இருக்கவங்களுக்கு வந்து கோயிலுக்கு போற பழக்கம் உண்டு? ஃப்ரைடே ஆனா கோயிலுக்கு போகணும்ப்பா, விரதம் இருக்கணும், சாப்பிடாம சில பேர் இருக்காங்க. ஜென்ஸுமே இருப்பாங்க, லேடிஸ் விட ஜென்ஸும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க நம்ம லைவ்ல இருக்கவங்க? எல்லாரும் வாய்ட்டு வரவங்க அப்படியே போடுறேன். இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணுன்ட்டு. ஸோ எனக்கு வந்து வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும், அது பச்சையா ரொம்ப பிடிக்கும், வச்சு. ஸோ எத்தனை பேர் சொல்றீங்க காசு இருந்தாதான் எல்லாமே? கண்டிப்பா காசு இருந்தாதான் சந்தோஷம் வரும் அப்படின்ற மாதிரி எத்தனை பேரு அக்ரி பண்ணுவீங்க? காசுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. என்னதான் பாசம் இருந்தாலும் பாசம் வரும், நிறைய அள்ளி அள்ளி நம்ம கொடுத்தாலும் அந்த சில டைமுக்கு வந்து பாசத்தை மட்டுமே நினைச்சு நம்ம போக முடியாது இல்லைங்களா? பிகாஸ் பணம் இருந்தாதான் அங்க வந்து நம்ம செயல்பட முடியும். வெறும் பாசத்தை வச்சுட்டு வந்து எதுவுமே வாங்கவும் முடியாது. ஒரு கடையில போயிட்டு நான் ரொம்ப பாசமா இருக்கேன், நான் யாரையும் திட்ட மாட்டேன், நான் ரொம்ப அன்பா இருப்பேன், நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் அப்படியே நல்லா சொல்லிட்டு நம்ம எதனா ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும்னா கண்டிப்பா முடியவே முடியாது. அங்க வந்து நம்ம பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு பொருள் அப்படின்றது கிடைக்கும். சரி, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பணம் கொடுத்தாதான் பாசமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சொந்தக்கார வீட்டுக்கே போனோம்னா நிறைய நீங்க அள்ளி அள்ளி வாங்கிட்டு போங்களே காசை கொடுத்து. நிறைய எதனா ஒரு ஸ்நாக்ஸ் திங்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அங்க கொடுத்தீங்கன்னால அந்த ஃபேஸ்ல வந்து ஒரு பிரைட்னஸ், ஒரு பாசமா பேசுறாங்க. எவ்வளவு வாங்கிட்டு வந்தாங்க, அழகா வாங்கிட்டு வந்துருக்காங்க, நிறைய வாங்கிட்டு வந்துருக்காங்க, நிறைய சொத்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட கொஞ்சம் பாசமா நடத்துவாங்க. இதே நம்ம எதுவுமே வாங்கிட்டு போகாம அப்படியே போனோம்னா சல்லி பையன் ஒருத்தர் ரூபாய்க்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. இதெல்லாம் எதுக்குதான் வரானோ தெரியல. போனா போட்டு வந்து ஏதோ நம்ம கூப்பிட்டோம் ஆனா வந்து உக்காந்து நேரா போட்டான் அப்படின்ற மாதிரி நம்மள திட்டுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஜெனரேஷன்ல பாசத்தை விட தாண்டி பணம் தான் ரொம்ப அதிகமா முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க சொல்லுங்க. சிலம்பரசன் ப்ரோ இருக்கீங்களா? பாசம் பெரியதா பணம் பெரியதா? எது ரொம்ப பெரியது? பெரிய மனிதன்டா நீ அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எது பெரிய மனிதன்? பாசமா பணமா? வாய் பேச்சுக்கு பேசும்போது பாசம் அப்படின்னு சொல்லுவோம், பட் நடுமறையில வந்து பாசத்தை விட பணம் தான் ரொம்ப பெரியது அப்படின்னு நினைக்கிறேன். நாலு பேர் லைவ்ல இருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்க எது ரொம்ப பெருசு அப்படின்ட்டு. முன்னாடி ஏதோ மூவ் ஆகுது இல்ல? ஏதோ பறக்குற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலி சிலம்பரசன் ப்ரோ வந்து ஒர்க்லயே இருப்பாரு, பட் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. ரிப்ளை பண்றதுக்கு அவருக்கு டைம் இருக்காது. அண்ட் ஒர்க்ல இருக்கிறதுனால நம்மளும் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.